லட்சு, லட்சு, காது கேக்குதா இல்லையா? லக்ஷ்மி எந்திரிடி. ஏங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க. எந்திரிச்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இப்பதான் தூக்கமே அப்படி வருது. லட்சுமா, எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க, நீ மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்காத. எந்திரி லட்சுமா. உங்களுக்கு தெரியாதா, நான் காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என் கையில லெமன் வித் ஹனி டீ வேணும். அது இருந்தா தான் நான் எந்திரிப்பேன்னு தெரியாதா உங்களுக்கு? காலையில 7 மணி ஆச்சு, இந்த அரசியை இன்னும் காணோம். கொஞ்சம் கூட அவளுக்கு பொறுப்பே இல்ல. அவ இந்த வீட்ல இருக்கிற வரையும் இந்த வீடு உருப்படவே உருப்படாது. எல்லாம் உங்க அப்பா அம்மாவை சொல்லணும். தூக்கி தலையில வச்சு ஆடுறாங்கல்ல. அதுக்கு நம்ம என்ன லட்சுமா பண்ண முடியும்? வேணும்னா நீ உங்க அப்பாட்ட சொல்லி ஒரு வேலைக்காரியை அனுப்பி வைக்க சொல்லு. என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்ல இருந்து வேலைக்காரியை அனுப்பி வைக்க சொல்லுவீங்க? ஏமா லட்சுமா, காமெடி பண்ணேன். அதுக்கெல்லாம் மாமா மேல போய் கோவப்படலாமா? சும்மா இருமா. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டா நம்ம ஹெல்த் என்ன ஆகுறது? சரி சரி, வெட்டியா பேசாம போய் அந்த வேலைக்காரியை டீ கொண்டு வர சொல்லுங்க. என்னோட அன்பான பொண்டாட்டிக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஏங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. வயசான காலத்துல போய் வெக்கமா வருதுங்க. இதுல என்னமா இருக்கு வெக்கப்பட்டிருக்கு? ஏன் பொண்டாட்டிக்கு நான் சொல்றேன். ஏங்க இருந்தாலும் பேர பெட்டில எடுத்ததுக்கு அப்புறமா இப்பதான் ரொம்ப லவ்வா வருது. என்ன பண்ண சொல்ற? வரும் வரும், அதெல்லாம் இருக்கட்டும். சும்மா வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. இதுவரையும் நீங்க எனக்கு எதுவுமே வாங்கி தராம இருந்ததே இல்ல. இந்த டைமும் ஏதாச்சும் சின்ன கிஃப்டாச்சும் வாங்கிருப்பீங்கன்னு தெரியும். ஆனா என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் ஆச்சு. ஆனாலும் உன்கிட்ட இந்த அன்பு இன்னும் குறையவே இல்லை. ஏங்க உங்ககிட்ட என்னங்க குறையவே இல்ல. இந்தா வசந்தி, உனக்காக இந்த டைம் நான் பூ மட்டும்தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஏங்க எனக்கு அதுவே போதுங்க. உங்க கையாலேயே வச்சுட்டா இன்னும் நல்லாவே இருக்கும். வச்சிட்டா போச்சு, கொஞ்சம் திரும்புறது. வசந்தி, இந்த மல்லிகைப்பூ வச்சு உன்னை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா தெரியுற. ஏங்க ஏற்கனவே எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, அதுல வேற அழகா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏங்க இந்த வேலைக்காரிக்கு திமிர பாத்தீங்களா? காலையில எரிச்சல கிளப்புறா. நானும் எவ்வளவு நேரம் டீ குடிக்காம தான் இருக்கிறது. உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏமா லக்ஷ்மி, பொறுமையா இருமா. இப்பதான் ஃபோன் பண்ண, அரசி வந்துட்டு இருக்கா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு என்ன வருது? எங்க அப்பாக்கா என்ன வருது? மண்டை மூளை குழம்பி போச்சோ? உங்க அப்பா இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு. செட்டில்மெண்ட் பணம் 75 லட்சம் வருது, தெரியும்ல? வந்துட்டு போகுது, நல்லது தானே. அதுக்கு என்ன இப்போ? ஆமா ஆமா, உங்கள மாதிரி இருந்தேன் என் தலையில இன்னும் சேர்த்து மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. சரி சரி, உங்களுக்கு நடிக்க தெரியுமா? யாருக்கு? எனக்கா? படிப்பு நடிப்பு உப்பு உரப்பு எதுவும் வராது. சோத்துல விஷத்தை வச்சோம்னா எனக்கு எல்லாம் வரும். சிவாஜி கணேசனையே மிஞ்சிருவேன். இன்னையில இருந்து உங்க அப்பா அம்மாவை தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும் பாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட மகனை பெத்ததுக்கு கோயில் கட்டியே கும்பிடலான்னு நினைக்கணும். அப்படி ஒரு நடிப்பு நடிக்கணும் பாத்துக்கோங்க. யாரு? நீதான் பேசுறியா? எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு சொல்றியே. ஆ, எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தேன். அதுக்குன்னு ஒரே ஆட்டமா ஆடிடக்கூடாது. ஆ, என்னத்த சொல்றது? நீ சொல்றதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். என்ன மணமணப்பு? ஒன்னும் இல்ல லட்சுமா, நானும் பாத்துட்டு இருக்கேன். காலையில இருந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. அக்கா வாடி, இந்த வீட்டு மகாராணியே. ஒரு டீ கொண்டு வரக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குதோ? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், எப்பதான் வருவேன்னு. இவ்வளவு நேரம் மகாராணி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, செடியில நிறைய பூ இருந்துச்சு, அதான் கட்டி சாமிக்கு போட்டுட்டு வரலான்னு வந்தேங்க்கா. அச்சச்சோ, மகாராணி எதுக்கு பூவெல்லாம் பறிக்கிறீங்க? சொல்லியிருந்தா நான் வந்து பறிச்சிருப்பேன்ல. இல்லைக்கா, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. ஆகும் ஆகும், ஃபர்ஸ்ட் டீயை கொடு. ஆ எடுத்துக்கோங்கக்கா. இந்த பேச்சுக்கு ஒன்றும் ஒரு குறைச்சல் இல்லை. இன்னைக்கு சொல்றேன், நாளையில இருந்து டீ கரெக்ட் டைமுக்கு வரணும் பாத்துக்க. ஆ சரிங்கக்கா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. அரசி, உன்னாலதான் இன்னைக்கு லக்ஷ்மி ரொம்ப கோவப்பட்டுட்டா. நாளையில இருந்து ஒழுங்கா டீ கொண்டு வர. இல்லனா அப்பா அம்மாட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு நிப்பாட்ட சொல்லிடுவேன் பாத்துக்க. ஆ இல்லைண்ணா இல்லைண்ணா, நாளைக்கு கரெக்ட் டைம் வந்துடுவேண்ணா இனிமேல. ரொம்ப ஆடாதீங்க, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருங்க. எனக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல எப்படி வைக்கணும்னு. நீங்க கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். இவகிட்ட மட்டும் எப்ப என்ன பேசுறதுனே தெரியல. இவளை கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கை நாடகமா போயிரும் போல. டெய்லி நடிக்கிற பொழப்பாவே இருக்கு. ஆண்டவன் விட்ட வழின்னு போக வேண்டியதுதான். சரிக்கா, நான் வரேன்க்கா. நெட்டவழி அக்காவுக்கு போய் டீ கொடுக்கணும், நான் போய் கொடுத்துட்டு வரேன்க்கா. நீ எங்கேயோ போ, என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க? எங்களுக்கு கொடுத்துட்டீல, இடத்த விட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட்.
ஆ சரிங்கக்கா, வரேங்க்கா. 75 லட்சமா? 75 லட்சத்துக்கு எத்தனை முட்டைன்னு கூட தெரியல. நான் எப்படித்தான் அந்த 75 லட்சத்தையும் வச்சு சமாளிக்க போறேனோ தெரியலையே. அடியே, உனக்கு யாரடி அந்த 75 லட்சத்தை தரேன்னு சொன்னது? ஏங்க, அவங்களே கொடுத்தாலும் நீங்க வேணான்னு சொல்லிடுவீங்க போல. நானே எப்படா 75 லட்சம் வரும், ஷாப்பிங் போலான்னு பார்த்துட்டு கிடக்கேன். தரதையும் வேணான்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இங்க பாருங்க, லாஜிக்கா யோசிங்க பாப்போம். உங்க அண்ணனுக்கு குழந்தை இல்ல, நம்ம கார்த்தி சின்னவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நம்மளுக்கு மட்டும்தான் 2 குழந்தை இருக்கு. இந்த காலத்துல 2 குழந்தைய வச்சு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டங்க. அதனால நம்மளுக்கு மட்டும்தான் அந்த 75 லட்சம் வந்து சேரும். ஐயையோ, இவ போடுற மனக்கணக்கெல்லாம் பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஏங்க, அந்த 75 லட்சத்தை நினைக்கும் போது என் மனசுக்குள்ள லட்சக்கணக்கான பட்டாம்பூச்சிலாம் பறக்குதுங்க. உனக்கு பட்டாம்பூச்சியா பறக்குது, எனக்கு மனசுக்குள்ள பீதி கிளம்புதுடி. என்ன பீதி கிளம்புது? உங்களுக்குத்தான் இல்லாத பொல்லாதெல்லாம் கிளம்பிரு பாத்துக்கோங்க. இங்க பாரு நெட்டவள்ளி, ரொம்ப எதுக்கும் ஆசைப்படக்கூடாது பாத்துக்க. என்ன தராங்களோ அதை வாங்கிக்கிட்டு பேசாம இருக்கணும். இங்க பாருங்க, காலுக்கு எசவா உட்காந்துருக்கீங்க, எட்டி மிதிச்சு போயிருவேன் பாத்துக்கோங்க. நானே ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன், இவர் வேற வந்துட்டாரு. அப்படியே நான் கால் வைக்கிற இடமெல்லாம் தங்கமா இருக்கு. சொர்க்கத்துல கூட இப்படி வாழ்ந்திருப்பாங்களோ வாழ்ந்திருக்க மாட்டாங்களோ தெரியல. அப்படி ஒரு நல்ல நேரத்துல பிறந்திருக்கேன். அக்கா, நெட்டவள்ளி அக்கா. வாடி வா. என்னடா ஆளை காணுமேன்னு பார்த்தேன். உனக்கு காபி கொண்டு வர கிம்பிட்டு நேரமாடி. அதெல்லாம் இருக்கட்டும், என் தம்பிக்கு காஃபி கொடுத்துட்டியா? இல்லக்கா, இனிமேதான்க்கா கொடுக்கணும். அதுதானே பார்த்தேன். இன்னைக்கு நீ நேரத்துல போய் கொடுத்துருக்க. அவன் பசி தாங்க மாட்டான், சீக்கிரமா போய் கொடுத்துரு. சரிங்கக்கா, நீங்க எடுத்துக்கோங்க. நான் கையோட போய் அவருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டி, உன் தம்பி வந்து எடுத்துக்க மாட்டானா? அவனுக்கு ரூம்ல தான் போய் கொடுக்கணுமோ? இந்த ஆளுக்கு வர வர கொழுப்பு கூடிக்கிட்டே போகுது. என் தம்பிய பத்தி ஏதாச்சும் சொன்னீங்க, சொன்னனா என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன். வந்துட்டியா அரசி, என் வாழ்க்கைக்கே கிடைச்ச இளவரசி. டீ டீ எடுத்துக்கோங்க. அக்கா உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாங்க. அதுக்கு ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுற? நான் இருக்கிற வரையும் நீ எதுக்கும் கவலையே படக்கூடாது. டீ எடுத்துக்கோங்க, நான் போகணும். நான் டீ எடுத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. எனக்கு வேலை நிறையா இருக்கு, நான் போகணும். சீக்கிரமா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான் கீழே வச்சுட்டு நான் போறேன். ஏய், கீழே வச்சுட்டு போனீன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. சரி சரி, கையில டீய குடு. அம்மாடியோ, உன் டீ தேன் மாதிரி இருக்கு. உன்னை விட யாரும் இப்படி ஒரு டேஸ்டா டீயே வைக்கவே முடியாது. சரி சரி, நான் குளிக்க போனோம், என் ட்ரெஸ்ஸை மட்டும் அயன் பண்ணி வச்சுட்டு போ. இல்ல இல்ல, எனக்கு வேலை நிறையா இருக்கு, என்னால அயன் பண்ணலாம் முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு, இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியும்ல. இல்ல இல்ல, நான் போகணும். உங்க ட்ரெஸ்ல என்னால அயன் பண்ண முடியாது. என்ன ரொம்ப அதிகாரமா பேசுற? எங்க அக்காட்ட சொல்லவா? என்னால ட்ரெஸ்லாம் அயன் பண்ண முடியாது. நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோங்க, நான் போறேன். போ போ, உன் ஆட்டம் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். நீ என்னத்த கல்யாணம் பண்ணி ஆகணும், அத மனசுல வச்சுக்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சும் கூட பார்க்காதீங்க. அப்புறம் என்ன மீறி நீ வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிருவியா? நான் கல்யாணம் பண்றேனோ இல்லையோ, ஆனா உங்களை மட்டும் பண்ண மாட்டேன். ஓடி போ, அதையும் நான் பார்க்க தானே போறேன். மாலையிடம் சொந்தம், முடி போட்ட பந்தம், ஆனாலும் அன்பு மாறாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி, கிடைத்தாலே பேரின்பமே. ஏங்க ஏங்க, நீங்க பாடினதெல்லாம் போதும், கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருங்க. நம்ம பசங்க யாராச்சும் பார்த்தா ரொம்ப சங்கட்டமா போயிரும் பாத்துக்கோங்க. என்னமோ இப்பதான் உங்களுக்கு லவ் ஒட்டிக்கிட்டு வருது போல. ஏன்டி இப்படி பேசுற? கல்யாண நாள் அதுமா குசியா இருக்கலான்னு பார்த்தா விட மாட்ட போலயே. இங்க பாருங்க, உங்க குசும்பத்தனத்தெல்லாம் கம்முன்னு வச்சுட்டு இருங்க. அதை விட்டுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி, திரும்பு. நம்மளுக்கு இப்போ 40வது வருஷம் கல்யாண நாள். மல்லிப்பூ வச்சு விட்றேன்டி, திரும்புடி. ஷோ, உங்க அன்பு தொல்லைக்கு அளவே இல்லாம போச்சு. பா, என் பொண்டாட்டியா நீ? படத்துல நடிக்கிற ஹீரோயின் மாதிரி இருக்க. அளந்து விடுறதுக்கு உங்களுக்கு அளவே இல்லாம போச்சு. அப்பா, அம்மா, காலையிலேயே ரொமான்ஸ் போல. அச்சோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அரசி. 2 பேரும் இதே மாதிரி ஆயுசு ஃபுல்லா இதே சந்தோஷத்தோட இருக்கணும். என்னை 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே கடைசி வரை இருக்கும் அரசி. சரிப்பா, 2 பேரும் டீ எடுத்துக்கோங்க. சின்னையா எப்ப வரப்போறாரு? நான் பார்த்ததே இல்ல, எனக்கு எப்படா பாப்போன்னு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் வந்துருவாமா. நாங்களே பார்த்து 5 வருஷம் ஆச்சு. படிப்புக்காக போனவன் 5 வருஷம் கழிச்சு இப்பதான் வரான். ஆமாமா, அவங்க போனக்கு அப்புறம் தான் நானே வந்து வேலைக்கே சேர்ந்தேன். அதனால சின்னையாவை பார்த்ததே இல்ல. அதுக்கு என்ன, நாளைக்கு பார்த்துட்டா போச்சு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த வீட்ல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் நினைச்சிட்டு இருக்காங்க.
என் அம்மாவையும் அப்பாவையும் தவிர எல்லாருமே நம்ம கிட்ட மூஞ்சியை காமிக்கிறாங்க. ஏதோ அம்மாக்கும் அப்பாக்காக அந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற மாதிரி இருக்கு. பத்தாததுக்கு நெட்டவள்ளி அக்காவோட தம்பி வேற ரொம்ப தொல்லை பண்றாங்க. அதெல்லாம் அம்மாட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லி நான் மனசுக்குள்ளேயே வச்சு நொந்துட்டு இருக்கேன். என்ன அரசி யோசிச்சுட்டு இருக்கேன்? அது ஒன்றும் இல்லைம்மா, என் கண்ணே பற்றும் போல அவ்வளோ அழகா இருக்கீங்க. மறக்காம நைட்டு சொல்லிருங்க, சுத்தி போட்டுடுறேன். சும்மா இருமா.